இயேசுவானவர் வானத்திலே வெளிப்படுகிற ஒரு நாள் இருக்கிறது. அது மப்பும் மந்தாரமுமான நாள். அதே நீங்கள் கடைசியில எழுதின மல்கியா தீர்க்கதரிசியும் சொல்றாரு, அந்த நாளில் எந்த ஒரு மனிதனும் எதிர்த்து நிற்க முடியாத நாள். அப்படிப்பட்ட ஒரு நாள் இந்த உலகத்திலே வரப்போகிறது. அந்த நாளில் இந்த சபையினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, தலையாய நோக்கம். சபைக்கு நிறைய நோக்கம் இருக்குது. சபை ஐக்கியப்படுதல் ஒரு நோக்கம், ஒருவரை ஒருவர் தாங்குதல் ஒரு நோக்கம், ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்தல் ஒரு நோக்கம், சபை ஆராதித்தல் ஒரு நோக்கம். இது எல்லாவற்றை காட்டிலும் பிரதான நோக்கம்னு ஒன்று இருக்கும் தெரியுமா? இப்போ நீங்கள் ஸ்கூலுக்கு பிள்ளைங்களை அனுப்புகிறோம். எதுக்கு பிள்ளைங்களை அனுப்புகிறோம்? தலையாய நோக்கம் என்ன? நல்ல ஃப்ரெண்டு பிடிக்கவா? டெய்லி நம்ம கொடுக்குறதெல்லாம் சாப்பிட்டு வரவா? டெய்லி வேனில் கரெக்டாக ஏறி போகிறவா? ஸ்கூலுக்கு போகிற பிள்ளையினுடைய தலையாய நோக்கம் என்ன? நல்லா படிக்கணும். அதற்காக தான் அந்த பிள்ளைகளுக்கு தேவையான எல்லா காரியத்தையும் செய்கிறோம். லிசன், தட்ஸ் வெரி ட்ரூ. அதே தான் இந்த சபையினுடைய தலையாய நோக்கமும் என்ன தெரியுமா? நீங்கள் தேவனுடைய வருகையில எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். இன்னைக்கு இந்த தேவனுடைய வருகையில எடுத்துக்கொள்ளப்படணும் அப்படின்னு சொல்றத நிறைய பேர் கேட்கும்போது, இது ஒரு போரிங் சப்ஜெக்ட்யா, இது ஒரு எல்லாரும் கேட்டு கேட்டு எனக்கு புளிச்சு போனதுயா. ஆண்டவர் வராரு வராருன்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. நானும் சின்ன பிள்ளையில இருந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க, எங்கெங்க ஆண்டவர் வந்தாரு, எங்கெங்க ஆண்டவர் வருகிறார். ஆண்டவர் தாமதிக்கிறார் என்றால் நீங்க ஒன்று புரிந்து கொள்ளுங்க, ஆண்டவர் உங்களுக்கும் எனக்காகவும் தான் தாமதிக்கிறார். நாம் இன்னும் ஆயத்தப்படவில்லை, அதற்காக தான் தேவன் தாமதிக்கிறார். என்னுடைய உள்ளத்தில் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு ஆயத்தம் ஏற்படவில்லை, அதற்காக தான் தேவன் தாமதிக்கிறார். நம்ம நினைச்சுக்கிட்டோம் அவர் வருவாரு. ஒரு மனுஷன் ஒரு ஊழியர்கிட்ட இப்படி கேட்டாங்களாம், ஐயா நீங்க என்ன ஒரே வருகை பத்தியே பேசிட்டு இருக்கீங்க, ஆண்டவர் வராரு வராருன்னே பேசிக்கிட்டே இருக்கிறீங்க, இதெல்லாம் சொல்லாதீங்க. சபையில கேட்டோம் அப்படின்னா எங்களுக்கு ஆசீர்வாதமா பேசுங்க, எங்களுக்கு நன்மையா பேசுங்க, இந்த வருகையை பத்தி எங்க கிட்ட பேசாதீங்க அப்படின்னு சொன்னாராம். சபையே, உங்களுடைய தலையாய நோக்கம் கிறிஸ்து வருகிறார்னு கேள்விப்பட்ட உடனே எத்தனை பேர் உள்ள சந்தோஷப்படுதோ நீங்க அவருடைய வருகைக்கு ஆயத்தமா இருக்கீங்க. கிறிஸ்து வருகிறார்னு கேட்ட உடனே இதுதான் கேட்ட மெசேஜ போங்கடா அப்படின்னு நீங்க சொன்னி உங்க கண்ணு சொக்கி தூக்கம் வந்துச்சு அப்படின்னா உங்க உள்ளத்தை, உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க, கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க. அழகா ஃபாதர் ஒரு பாட்டு பாடினார். என்ன தெரியுமா எழுதினாரு? ராஜா வருகிறார், இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம், இயேசு வருகிறார். நல்லா கரங்களை தட்டி பாடுவோம். ராஜா வருகிறார், ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ, ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ, இயேசு வருகிறார், எதிர்கொண்டு சொல்லுவோம், நம்ம இயேசு வருகிறார், எதிர்கொண்டு சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.